நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில விஜய் டிவி மூலமா நம்ம எல்லாருக்குமே அறிமுகமாகி பிரபலமான ஒருத்தவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க யாருன்ட்டு தம்ப பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, ரித்திகா பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். விஜய் டிவி ரித்திகான்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை விட இவங்களுடைய இன்னொரு நேம், அதாவது வினோதினி அப்படின்னு சொன்னதாங்க மேக்சிமம் தெரியும். ஏன்னா ராஜா ராணி பார்ட் 1ல இவங்க 3வது வினோதினியா வந்திருப்பாங்க. அதாவது கார்த்தியோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வினோதினி அப்படின்ற இந்த கேரக்டரை வைஷாலி தான் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. சடனா பாத்தீங்கன்னா சன் டிவில இருந்து ஆளை தூக்கி போட்டுட்டாங்க. அவங்களையும் ஏத்துக்கிட்டு இந்த சீரியலுக்குள்ள எல்லாரும் டிராவல் பண்ணி போயிட்டே இருந்த சமயத்துல தான் ரித்திகாவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ரித்திகாவை நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வினோதினியா தான் அறிமுகமானாங்க. ரித்திகாவுடைய ரியல் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி. இவங்க டிசம்பர் 10ஆம் தேதி கோயம்புத்தூர்ல பிறந்திருக்காங்க. ஸ்கூல் காலேஜ்ல இவங்க கோயம்புத்தூர்ல தான் முடிச்சிருக்காங்க. பிஏ தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம், எம்ஃபில், பிஹெச்டி இதெல்லாம் படிக்கணும் தான் இவங்களுடைய ஆசையா. எப்படியாவது படிப்புல ஒரு டாக்டரேட் வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு படிப்பு சம்பந்தமா தான் இவங்க எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்களாம். சரி, இப்படி நல்லா படிக்கிற பொண்ணு டாக்டரேட் படிக்காம எதுக்காக நடிக்க வந்துட்டாங்கன்ற கேள்வி நிறைய பேருக்குள்ள வந்திருக்கும். இவங்களுக்கு மீடியான்றது எந்த ஒரு கனவும் இல்லையா, பேஷனும் இல்லையா. இவங்க மீடியால என்ட்ரி ஆகிறதுக்கான முக்கிய காரணம் இவங்களுடைய ஃபேமிலி தானாங்க. என்னன்னா இவங்க 12th படிக்கும் போது எக்கனாமிக்கல் லெவலில் அவங்களுடைய ஃபேமிலி ரொம்பவே அடி வாங்கினாங்களாம். வீட்டில் பண தேவை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இவங்க பார்ட் டைமாக மீடியாக்குள்ளே வந்திருக்காங்க. இவங்க பார்ட் டைமில் எம்சியாக பண்ணியிருக்காங்க. அப்போ நிறைய பர்த்டே பார்ட்டிஸ்லாம் அட்டென்ட் பண்ணுவாங்களாம். நிறைய ஃபேமிலி கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமாம். நல்லா சூப்பராக பேசுவாங்களாம். அப்படி அவங்க அங்கே பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் இவங்களுக்கு அங்கே இருக்க ஒரு லோக்கல் சேனலில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இவங்க கோயம்புத்தூர்ல நிறைய லைவ் ஷோலாம் பண்ணியிருக்காங்களாம். ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்களாம். இப்படியே அங்கிருந்த லோக்கல் சேனல் மூலமா படிப்படியா வளர்ந்து அங்க ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாங்களாம். சரி, நம்ம ஏன் நம்மளுடைய கெரியரை விஜேவை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சைட் பை சைட் விஜேவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களாம். இந்த கேப்ல தாங்க இவங்களுக்கு மும்பைல ஜாப் கிடைச்சிருக்கு. அதனால 2.5 years அவங்க மும்பைல வேலை பார்த்திருக்காங்க. மும்பைல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சென்னைக்கு ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக வந்திருக்காங்க. இவங்க விஜய் ஆஃபருக்காக யார்கிட்டலாம் கேட்டிருந்தாங்களோ அவங்க மூலியமா தான் இவங்களுக்கு இந்த சீரியல் ஆஃபரும் கிடைச்சிருக்குங்க. ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அண்ணா கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணோன்னே எங்கம்மா இருக்கு அப்படிலாம் கேட்கும்போது, இந்த மாதிரி நான் ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக சென்னைக்கு வந்திருக்கேன்னா நைட்டே நான் வந்து ஃப்ளைட் பிடிக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு, நீ விஜய் ஆகணும் தானே ட்ரை பண்ணிட்டே இருக்கு, அது வரைக்கும் உனக்கு ஆடியன்ஸ் கிட்ட நல்ல அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சீரியல் நடி அப்படின்னு அவர் சொல்ல, என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க, நடிப்பா எனக்கு சுத்தமா வரவே வராது, நான் ஏதோ ஃப்ரீ டைம்ல டிக்டாக்லாம் பண்ணுவேன், அதை வச்சு எனக்கு நடிப்பு வரலாம் சொல்றீங்களே, கண்டிப்பா முடியவே முடியாதுன்னா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இல்ல உன்னை இன்னைக்கேவா நடிக்க கூப்பிடுறாங்க, நீ ஃபர்ஸ்ட் டைரக்டரை போய் மீட் பண்ண அப்படின்னு சொல்ல, இவங்களும் மகாபலிபுரத்துல நடக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. அங்க ஷூட்டிங்லாம் போயிட்டே இருக்கும் போது கொஞ்ச நேரத்தில் டைரக்டர் பிரவீன் பென்னட்டை பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க அவர்கிட்ட பேசுறாங்க. சார், இந்த மாதிரி நான் விஜேவா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் ஆடிஷனுக்கு வந்திருக்கேன்னு சொன்னதுமே உடனே பிரவீன் சார், நாளைக்கு உனக்கு காலையில ஷூட் இருக்குமா, வந்துடுன்னு சொல்ல, என்ன சார் ஆடிஷன் ஓவர் ஆன்ட்டு இவங்க ஷாக் ஆகி கேட்க, நாளைக்கு வந்துருமா ஷாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாராங்க. இவங்களும் நைட்டோட நைட்டா என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் ரெடி பண்ணணும்ட்டு ஒரே நைட்ல ஒபாமான கதை தாங்க இவங்களோட கதை. மறுநாள் வந்து அந்த கல்யாண சீன்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் இவங்களை அழ வைக்கிற சீன் தான் வந்துதான். இவங்களுக்கு இயற்கையாவே யாராவது அடிச்சாலும் சரி திட்டினாலும் சரி எதுக்குமே கண் கலங்க மாட்டாங்களாம். சோகமா மட்டும்தான் இருப்பாங்களாம். மற்றபடி அழுகுன்றது ஒன்று வரவே வராதாங்க. அதனாலேயே கிளிசரினை ஊத்தி இவங்களை அழ வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீரியல்ல அக்ஷய் கமல் கூட தான் இவங்க பேர் பண்ணியிருப்பாங்க. அவர் ஹரிஷாவால வந்திருப்பாரு. இந்த சீரியலை போக இவங்க 2 பேருடைய பேருக்காகவே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவங்க கிட்ட நிறைய பேர் எப்போ உங்க 2 பேருக்கு மேரேஜ் அப்படிலாம் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் 2 பேரும் சேர்ந்து டிக்டாக் வீடியோலாம் பண்ணுவாங்களாம். அதை பார்க்குற அக்ஷய் கமலோடைய ஃபேன்ஸ் எல்லாரும் கமெண்ட்ஸ்ல இந்த பிள்ளைய திட்டுவாங்களாங்க. அக்ஷய் என்னோடைய ஆளு, பார்த்து நடந்துக்கோ அப்படிலாம் மிரட்டுவாங்களாம். இவங்களும் நான் என்னப்பா பண்ணேன், நடிக்க மட்டும்தானே செஞ்சேன் அப்படிலாம் சொல்லுவாங்களாம். இந்த சீரியல்ல இருந்து அப்படியே அவங்க சாக்லேட் சீரியலுக்கு ஜம்ப் ஆயிட்டாங்க. திரும்பவும் பாக்கியலட்சுமி சீரியல்ல வந்திருக்காங்க. இப்போ குக் வித் கோமாளி சீசன் 2ல வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்குன்னு தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸே இருக்காங்க. இவங்க அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே இல்லையாங்க. ஏன்னா பண தேவைக்காக தான் இவங்க நடிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா காலப்போக்கில் அதுதான் இவங்களுக்கு கெரியராகவும் மாறி இருக்கு. இப்போ கூட ரித்திகா கிட்ட ஆக்டரா இல்ல ஆங்கரிங்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆங்கரிங் தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா இவங்க ஆங்கரிங் மூலியமா தான் ஃபர்ஸ்ட் டைம் சம்பாதிச்சதுனால அது கொஞ்சம் சென்டிமெண்டாங்க. ஸோ இப்போ தொடர்ந்து இவங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்துட்டே இருக்கு. இவங்களோட கெரியர் சக்சஸ்ஃபுல்லாமே எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ ரித்திகாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி யாரோட பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.